இது வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து நம்ம கிளைண்ட்ஸே கேட்டாங்க மார்க்கெட் ஒரு கொஸ்டின். இப்போ வந்து ஆப்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நிஃப்டியை தவிர எல்லாம் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி மாற்றிட்டாங்க. ஸோ இதனால வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு ட்ரேட் பண்ணுறது நிறைய பேர். நம்மளே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நம்மளோட வெல்வெஸ்ட்டு அண்ட் நம்ம அதில் தான் வந்து ஸ்ட்ராங்கு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து மாறுமா மந்த்லி எக்ஸ்பைரி வந்ததுனால? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு திங் வந்து இதுக்கு தேங்க்ஸ் டு செபி. ஏன்னா இந்த ஆக்ஷன் எடுத்ததுக்கு பல முறை இதுக்காக நம்ம எழுதியிருந்திருக்கோம். ஆஸ் ஒரு மெம்பராகவும் ஒரு புரோக்கராகவும் இதுக்கான இதை வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. செபினாலேயும் இந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, வால்யூம்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, நிறைய மால் ப்ராக்டிசஸ் நடக்குது, மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ரீட்டைலர்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி மாற்றிருக்காங்க. செபிக்கு ரொம்ப தேங்க்ஃபுல் ஃபார் செபி. இந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுத்தது. ஃபர்ஸ்ட் திங், ரீட்டைலர்ஸ் காப்பாற்றப்படுவாங்க. இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் குறுகிய காலத்தில் பணம் போடணும்னு நினைக்கிறவங்க காப்பாற்றப்பட்டுருவாங்க. அடுத்தது, இந்த ஸ்டாக் மார்க்கெட் வச்சு நான் கால்ஸ் கொடுக்குறேன், இமீடியட்டாக இந்த கால்ஸ் எடுங்க அந்த கால்ஸ் எடுங்கன்னு சொன்ன கம்பெனிஸ் எல்லாம் அவுட்டு. இப்போது வேறு இது போயிட்டுருக்கு. என்னது, நான் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை ட்ரேட் பண்ணி தரேன், இதை எடுத்து உங்கள் அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா நான் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் பண்ணுறேன், இவ்வளோ எனக்கு கொடுங்கன்னு சொல்லி. ஸோ இட் இஸ் எ ஸ்கேம். இது ஸ்கேம் ஓரியன்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் கேட்ட அந்த கேள்வி ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்ற விஷயம், வீக்லி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி இருக்கும்போது ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது மார்க்கெட்டுக்கு. இப்போது மந்த்லிக்கு மாற்றினோடனே ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கினோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 3 times. அதாவது இப்போது பேங்க் நிஃப்டி வந்து 55,200 இருக்குது அப்படின்னா 55,200 வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 200 rupees to 150 rupeesல இருக்குது அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரியில் இப்போ வந்து 500 rupees இருக்குது. அப்போ என்ன ஆகுது, அதனோட அந்த லிக்விடிட்டி, அதனோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி, அதோட வரக்கூடிய ரீட்டைலர்ஸ்னோட பார்ட்டிசிபேஷன் எல்லாமே கம்மியாக இருக்குது. அதனால அந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இட் வில் சப்போர்ட் கம்மிங் டேஸில். இன்னும் ஒரு 1 month 2 months ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது சப்போர்ட் பண்ணும். பை த சேம் டைம் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன்றது ரொம்ப இன்டெப்த்தான விஷயம், ரொம்ப நுட்பமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து அப்ளை பண்ணாங்கன்னா அதில் ரிசல்ட்ஸும் கிடைக்கும். மந்த்லி எக்ஸ்பைரின்றதுனால வீக்லி எக்ஸ்பைரியில் வந்து ட்ரேட் பண்ணி குயிக்காக ப்ராஃபிட் பண்ணவங்க எல்லாருமே வந்து மந்த்லி எக்ஸ்பைரியில் வந்து டேம் ஷோர் லாஸ் பண்ணுவாங்க. அந்த டேம் ஷோர் லாஸை பார்த்து பயப்படாமல் தைரியமாக நின்னாங்க அப்படின்னா ஒரு என்ட்ரிலையும் 100-200 பாயிண்ட் அவங்களால பண்ண முடியும். அந்த அளவுக்கான மூவ்மெண்ட் இருக்குது. ஃபாஸ்ட்டுன்றதை விட ஸ்லோ மூவ்மெண்ட், பட் ஆனால் ஸ்டெடியாக மூவ்மெண்ட் கொடுக்குறான். இந்த ஜிக்ஸாக்லாம் இருக்காது, மேலே கீழே மேலே கீழே மேலே ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு கீழே இருக்கிறது, கீழே இறக்குற மாதிரி இறக்கிட்டு மேலே ஏற்றுறது, இது மாதிரியான மூவ்மெண்ட்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்ல ஆவரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அப்படிலாம் பண்ணி முட்டாள்தனமாக மாட்டிடக்கூடாது, ட்ராப் ஆகிடக்கூடாது. இப்போ எல்லாம் ஆவரேஜ்னு ஒரு லாட் எடுத்துட்டு இன்னொரு லாட் ஆவரேஜ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா குறையாம 100-150 பாயிண்ட் தள்ளி தான் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கான மூவ்மெண்ட்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் இன்னும் பெரிய மூவ்மெண்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எக்ஸ்பைரியை சேஞ்ச் பண்ணுறதுக்கான இது இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் வந்து வீக்லி எக்ஸ்பைரியிலேருந்து மந்த்லி எக்ஸ்பைரி மாத்திரம் நம்ம தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போது இன்னொரு ஹாட் நியூஸ் உங்களுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மந்த்லி எக்ஸ்பைரியை குவார்டர்லி எக்ஸ்பைரியாக மாற்ற போகிறாங்க. 3 months பண்ண போகிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஃபியூச்சர்ஸில் அப்படி தான் இருக்கும், ஆப்ஷன்ஸில் இப்படி பண்ண போகிறாங்க. இந்த பார்ட்டிசிபேஷனை குறைக்கணும். அந்த ஆப்ஷன்ஸ்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டான ட்ரேடு வரணும் அப்படின்றதுக்காகவே பண்ணுறாங்க. அந்த குவார்டர்லி பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஒரு ஸ்டாக்ல எப்படி மூவ்மெண்ட் இருக்கும், 5 ரூபாய் 10 ரூபாய் ஏறிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி மூவ்மெண்ட். ஸோ குவார்டர்லி எக்ஸ்பைரி பண்ண போகிறாங்க பேங்க் நிஃப்டினோட. இட் இஸ் இன் ஹாட் நியூஸ். இது வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. மைட் பி இன்னொரு 10 நாள்லேருந்து 15 நாளைக்குள்ள தகவல் வரலாம். ஓகே அடுத்தது. ஸோ இதை நம்ம தான் வந்து ப்ரீ ப்ரோக்கரேஜ் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2020 நீங்கள் வந்து நியூஸ் வந்து சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி மந்த்லியை மாற்ற போகிறீங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஒரு பிக் நியூஸ் சொல்லியிருக்கீங்க. குவார்டர்லி எக்ஸ்பைரி வரப்போகுது ஆப்ஷன்ஸில். முக்கியமாக இதில் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த ஆப்ஷன்ஸில் வந்து பணத்தை தொலைச்சிட்டேன், ஆப்ஷன்ஸில் வந்து நான் இவ்வளோ பணம் போட்டேன் அவ்வளோ போயிடுச்சு அப்படின்னு அவங்களுடைய பேச்சு குரல் கம்மியாகும். இது வந்து நல்ல விஷயம். அதே மாதிரி இதை வச்சு ஏமாற்றிக்கிட்டு இருக்க கும்பலும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தே ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் த மார்க்கெட். அவங்களோட சொந்த பணத்தை போட்டு மட்டும்தான் ட்ரேட் பண்ணி ஆகணுன்ற கட்டாயத்துக்கு வருவாங்க. இந்த ஸ்கேம்ல இருந்தும் வெளியில் வரணும். அதாவது இந்த அக்கௌண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்டை ட்ரேட் பண்ணுற நம்மளுக்கு நிறைய வந்துட்டு இருக்கு குவைரிஸ். அதுலேருந்தும் மக்கள் வெளில வரணும். அதுக்கு தேவையான சப்போர்ட்ஸும் நம்ம பண்ணுவோம். நீங்கள் இந்த நம்ம விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ண விஷயத்த சொன்னீங்க பார்த்தீங்களா, முன்னாடியே சொன்னோன்ட்டு
செப்டம்பர் 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ள மார்க்கெட்னோட ப்ரெடிக்ஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஆமாம். எடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 25ஆம் தேதியை தயவு செய்து உங்கள் பணத்தை எடுத்து பெட்டியில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க, எதுவுமே இது பண்ணாதீங்க. வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் மட்டும் நீங்கள் மார்க்கெட் நல்ல ஃபால் டவுன் சைடு வரும், அங்கே மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுலேருந்து கொடுத்துருக்க கரெக்ஷன் நியர்லி 12 to 13% கரெக்ஷன் கொடுத்துருச்சு. ஸ்டாக்ஸ்லாம் 30% கரெக்ஷன் கொடுத்துருச்சு. எவ்வளோ பேர் சேவ் பண்ணியிருப்போம். வரக்கூடிய கால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ் ஓரியன்டான கால்ஸ் தான் நிறைய வந்துட்டு இருக்கு. நான் அங்கே போட்டேன், இதாகிடுச்சு, அங்கே போட்டேன், ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்ட்டு. நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட யார்கிட்ட இருந்து வருது? யார்கிட்டயுமே இல்லை. தே ஆர் ஆல் சேஃப். அந்த கிளாஸ் இந்த வீக் செஷன் அட்டன் பண்றவங்க 40 பேர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா தே ஆர் சேஃப். ஸோ இதுதான் சர்வீஸ். ப்ராஃபிட் பண்ண வைக்கிறோன்றது முக்கியம் கிடையாது. அந்த விஷயத்தை சேஃப்கார்ட் பண்றாங்க. இன்வெஸ்டர்ஸ்னுடைய மணியை சேஃப்கார்ட் பண்றாங்க. பை த சேம் டைம் நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எடுத்து கொடுக்குறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் நிறைய நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் தகவல்கள் வேணும்னா ரீச் பண்ணுங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். சேஃப் ட்ரேடிங் பண்ணுங்க. பை த சேம் டைம் கீப் ஆன் இன்வெஸ்டிங். இன்வெஸ்டிங்ன்றது ஹேபிட் ஆகுங்க. தேங்க்யூ.